வெல்கம் டு ஒய்கே டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் டிசம்பர் 7th டிசம்பர் 8th சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டே ஸ்பெஷல். அவருடைய பிறந்த நாள் வந்து டிசம்பர் 12th அப்படிங்கிறதுனால அதை முன்னிட்டு அந்த வீக்குக்கு முன்னாடியே வைக்கிறாங்க. இதுல வந்து ஒரு போட்டியாளருக்கு வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சைன் பண்ண கிட்டார் காட் பிளஸ் அப்படின்னு ரஜினிகாந்த் அப்படின்னு அவர் சைன் பண்ண கிட்டாரை வந்து கிஃப்டா கொடுக்க போறாங்க. ஸோ முதல்ல பாடினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியோனா திருநெல்வேலி, ஹேமாஸ்ரீ புதுச்சேரி, ரெண்டு பேருக்கும் போட்டி. ரெண்டு பேருமே ஒரே பாடலை பாடுறாங்க. இவங்க பாடினது வந்து நல்லவனுக்கு நல்லவன் படத்துல வந்து வெச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. இந்த படம் 1984 வந்த படம். இந்த படத்துல வந்து இந்த இசை வந்து இளையராஜா ஏவிஎம் தயாரிச்ச படம். இந்த பாடல் வந்து கேஜே ஜேசுதாஸ் ஜானகி பாடின பாட்டு, கங்கை அமரனுடைய வரிகள். இந்த பாட்டு பின்னாடி வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து இதை ரீமிக்ஸும் பண்ணாரு. ஒரு இந்த படம் சிலம்பாட்டம் நினைக்கிறேன், அதுல ரீமிக்ஸும் பண்ணாரு. இந்த பாட்டை வந்து ரெண்டு பேருமே நல்லா பாடினாங்க. இதுல ஃபியோனா பெட்டரா பாடிட்டாங்க. ஹேமாஸ்ரீயை பொறுத்தவரைய பல்லவியோட கடைசியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, அந்த நோட்ஸ் கிளாரிட்டி இல்லை. அப்படி இருக்கிறப்ப இதை வந்து சித்ராமாவும் சொன்னாங்க, இவரும் சொன்னாரு, இமான்னு சொன்னாரு, அடுத்தடுத்த பாடல்கள் பெட்டரா பாடுங்க, ஏன்னா முதல் பாடல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அடுத்தடுத்த ரவுண்ட்ல நல்லா பாடுங்கன்னு சொல்லி மனோ சொன்னாரு. இது வந்து ஒரு ஓவராலா இது வந்து ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் மேதா ஃப்ரம் கொச்சி. ரொம்ப சின்ன குழந்தை, மழல குரல்ல வந்து சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லணும். ராஜா சின்ன ரோஜா படத்துல எஸ்பிபி ஷைலஜா பாடின பாட்டு. ஸோ இந்த பாடல் வந்து சந்திரபோஸ் மியூசிக், ஏவிஎம் படம், எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன். ஸோ இந்த பாடலை வந்து இந்த குழந்தையோட ரொம்ப மழலையான குரல்ல கேட்குறப்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து பல்லவி சரணம் சில இடங்கள் அவங்க பண்ண இம்ப்ரவைசேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சித்ராமா, மனோசார், நம்ம டி இமான் எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அந்த பல்லவிக்கு சரணத்துக்கு முன்னாடி அந்த பீட்டு கரெக்டா எடுக்கிறதுல தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. மற்றபடி ஓவராலா உங்க வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்கிறப்ப ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா வந்து எஸ்பிபி சார் சில சேட்டை எல்லாம் பண்ணியிருப்பாரு, அதை வந்து நீங்க பாடுறப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சித்ராமா வந்து திருப்பி பாட சொல்லி கேட்டாங்க, பாராட்டு தெரிவிச்சாங்க. பட் கோல்டன் ஷவர் எல்லாம் கிடைக்கல. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ரதன் மற்றும் நஸ்ரீன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்க. அது வந்து பாஷா படத்துலேருந்து ஸ்டைலு தான். அந்த பாட்டு ரொம்ப அந்த டெம்போலாம் கொஞ்சம் சிக்கலான டெம்போ, பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எஸ்பிபி சாரும் சித்ராமாவும் பாடியிருப்பாங்க, தேவா சார் மியூசிக்கு வைரமுத்து எழுதியிருப்பாரு. ஸோ இந்த பாடலுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே முதல்ல ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்ட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல நஸ்ரீன் வந்து பாட்டை எடுக்கல, அதுக்கப்புறம் நடுவுலேருந்து எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாடினது சூப்பர்பா இருந்தது. பல்லவியா இருக்கட்டும், சரணமா இருக்கட்டும், அதுல அவங்க பண்ண இம்ப்ரவைசேஷனா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஓவராலா பிரமாதப்படுத்திட்டாங்க. அதாவது என்ன சொல்றது, ஒரு அவங்க காஸ்டியூம்ல ஆரம்பிச்சு அவங்க டான்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே சூப்பரா இருக்குன்ட்டாரு. மனோவா இருந்தாலும் சித்ராமாவா இருந்தாலும் எல்லாரும் பாராட்டி கோல்டன் ஷவரை கொடுத்து அவங்கள பாராட்டி, அதுக்கப்புறம் நஸ்ரீனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, இமான் ட்ரெஸ்ஸு சாண்டல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, ஏன்னா ஒரு ஏழ்மையான நிலைமையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இப்போ கொடுத்து ஒரு நல்லா என்கரேஜ் பண்ணாரு. கோல்டன் ஷவரும் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க பண்ண தப்பையும் திருப்பி வந்து சரி பண்ணி திருப்பி ஒரு தடவை பாடி காமிச்சாங்க, நல்லா இருந்தது. ஓவராலா நல்ல பர்ஃபார்மன்ஸ். அடுத்த பாடல் பாடினது வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து பிரியங்கா. இவங்க பாடினது வந்து வீரா படத்திலேருந்து மலைக்கோயில் வாசலில். இந்த பாட்டை பாடினது வந்து மனோ, ஸ்வர்ணலதா, இசை இளையராஜா, கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து இவங்க நல்லா பாடினாங்க. இவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. ரெண்டு பேர் பாடின டூயட் சாங்க ஒரே சிங்கரா பாடினாங்க. இவங்கள்ட்ட சொன்னப்பட்ட என்ன இதுன்னா கரெக்ஷன் அப்படின்னா, இவங்க வந்து கட் பண்ணி பாடுறாங்க. ஒரு பாட்டு 8 பார் இருக்குன்னா அதை ஒன்னா பாடணும். மலைக்கோயில் வாசலில் அப்படின்னு அந்த ஒரு வரி இருக்குன்னா ஒரே மூச்சுல பாடணும். அதாவது பிரெத்லெஸ் ஆயிடுறாங்க. அது வந்து அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. கட் பண்ணி பாடுற பழக்கம் இருந்ததுன்னா அது நல்லதில்லை, ஒரே மூச்சுல பாடணும் அப்படின்னு சொல்லி அதை பாட வச்சாங்க. அதே நேரத்தில் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு.
இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, நல்லா எனர்ஜியா பாடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, அதனால கோல்டன் ஷவர் தரேன்னு சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த பிரியங்காவுக்கு வந்து கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கப்பட்டது. அடுத்த பாட்டு அனுமிதா சென்னை, லயனட் திருவண்ணாமலை, இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. இது வந்து தங்கமகன் படத்துல வந்து வா வா பக்கம் வா. இந்த பாட்டை எழுதுனது முத்துலிங்கம், இசைஞானி இளையராஜா, பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இந்த பாட்டை 2 பேருமே நல்லா பாடினாங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் உள்ள பாட்டு, அதாவது ஒரு ரொம்ப ஸ்டைலிஷா ஒரு போட்டி பாட்டு. அதை வந்து எஸ்பிபி வந்து ரஜினிகாந்துக்காகவே பயங்கரமா பாடியிருப்பாரு, ஜானகி அம்மாவும் பயங்கரமா பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாடல் வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து சூப்பராக பாடினாங்க. நம்ம இமானை பொறுத்தவரைய சூப்பர் அப்படின்ட்டாரு, சூப்பர் டூப்பர், 2 பேரும் பிரமாதம், எக்ஸலண்ட், காஸ்டியூம் சூப்பர், நீங்க பாடின விதம் சூப்பர், எல்லாமே சூப்பர் அப்படின்ட்டாரு. சித்ராமா வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடின இடங்கள், அந்த இடங்கள் வந்து ஒன்னா இல்ல, 2 பேரும் வெவ்வேறு மாதிரி பாடுற மாதிரி இருந்தது. குறிப்பா வந்து இந்த லயனட் திருவண்ணாமலை லயனட் அவங்க வந்து சில இடங்கள்ல சரியா பாடல அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க. பட் ஓவராலா கேட்கறதுக்கு ரொம்ப சுகமா நல்லா இருந்தது. 2 பேருமே பேக்கிங் வோக்கல்ஸ், ஆர்கெஸ்ட்ரா அவங்களெல்லாம் பாராட்டினாங்க. ஏன்னா இந்த பாட்டுல வந்து வரிக்கு வரி பின்னாடி வந்து பேக்கிங் வோக்கல்ஸ் வரும், அது ஒரே டேக்ல பண்றது கஷ்டம். இவங்க ரொம்ப அழகா ஒரே டேக்ல யூனிசனா எல்லாமே ஒரே நேர்கோட்ல பாடினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான பர்ஃபார்மன்ஸ். தனுமிதா போன தடவை கோல்டன் ஷவர் வாங்கின சிங்கர், இந்த முறையும் நல்லா பாடிட்டாங்க. லயனட்டுக்கு மட்டும் சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க. அடுத்ததா சென்னையில இருந்து சாத்விகா, இவங்க பாடினது வந்து புதுக்கவிதை படத்துல இருந்து வெள்ளை புறா ஒன்று. இது வந்து ஒரு அருமையான மெலடி, ஒரு கர்நாடிக ராகா, ஹம்சத்வனி ராகத்துல பேஸ் பண்ணப்பட்ட ஒரு மெலடி சாங். ராஜா சாருடைய மியூசிக்ல கேஜே ஜேசுதாஸ், ஜானகி அம்மா இவங்க பாடின இந்த பாட்டு. ஸோ இந்த பாடல் வைரமுத்து அவர்களுடைய வரிகள். இந்த புதுக்கவிதை ஒரு லவ் ஸ்டோரி, அதுல வந்து இது சோகமாகவும் வரும் சந்தோஷமாகவும் 2 முறை வரக்கூடிய இந்த பாட்டு. இதுல வந்து சந்தோஷமான அந்த மூட்ல தான் பாடினாங்க, ரொம்ப நல்லா பாடினாங்க சாத்விகா. அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. நம்ம மனோ பாராட்டினாரு, கொஞ்சம் கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் தேவைப்படுது, மைனர் ஆல்ட்ரேஷன் தேவைப்படுது, பட் ஓவராலா கேட்கிறப்ப எங்கேயோ டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எப்போ பாடினாலும் இப்போ ஆர்கெஸ்ட்ராவில் பாடினாலும் மக்கள் ரசிப்பாங்க, இந்த பாட்டை பாடினதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாரு. சித்ராமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நோட்ஸ் கிளாரிட்டி இல்லை, ஸோ அதை மட்டும் நீங்க கரெக்டா பாடணும், பல இடங்கள்ல சரியா பாடணும், ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது, நீங்க நல்லா பாடுறீங்க, குரல் நல்லா இருக்கு, பட் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா இவங்க இன்னும் பெட்டரான சிங்கரா வரலாம் அப்படிங்கிறது தான் ஓவராலா இந்த பாடல்ல இவங்களுக்கு கிடைச்ச வேர்டிக்ட். கடைசியா தேனியிலேருந்து காயத்ரி, அவங்க வந்து பாஷா படத்துல இருந்து ராரா ராமையா அந்த பாட்டு பாடினாங்க. ரொம்ப நல்லா பாடினாங்க. பாடினது மட்டும் இல்லாம அந்த பாஷா மாதிரி நடந்து வந்தது, டான்ஸ் ஆடினது, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பர்ன்ட்டாங்க. கோல்டன் ஷவரே கொடுத்துட்டாங்க. சித்ராமாவா இருக்கட்டும், இமானா இருக்கட்டும், எல்லாரும் பாராட்டி கோல்டன் ஷவர் கொடுத்து பயங்கரமா கொண்டாடி கடைசி பர்ஃபார்மன்ஸும் சூப்பர் டூப்பர். சாட்டர்டே எபிசோடு, சண்டே எபிசோடு உள்ளதை நாளைக்கு பார்ப்போம்.